Hello friends, welcome to our channel. Friends, சிக்கன்ல ஒரு முறை இந்த மாதிரி உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்ப சிக்கன் எடுத்தீங்கனாலும் இதே மாதிரி தாங்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்க போதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல எலும்பு எதுவும் இல்லாத மாதிரி சதப்பகுதியா இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். பீசஸ் பாருங்க, இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. தண்ணி எல்லாம் சுத்தமா வடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுல நாம ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாங்க. முட்டை சேர்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பரவாயில்ல, முட்டை சேர்க்கலினாலும் பரவாயில்லைங்க. இப்ப முட்டையை உடைச்சு ஊத்தியாச்சு. இதுல நம்ம இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேங்க. நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்தோம்னா நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததா இதுல நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தோம்னா நமக்கு கரெக்டா இருக்குங்க. நீங்க முட்டை உடைச்சு ஊத்துறீங்கன்னா தயிர் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். இப்ப இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நம்ம சேர்த்திருக்க மிளகாய் தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சிக்கன் பீசஸ்ல நல்லா படுற மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்க முட்டையெல்லாம் நல்லா கலங்கி வரணும். இதை நீங்க எவ்வளவு செஞ்சீங்கனாலும் பத்தாதுங்க. சட்டுன்னு பிளேட்டே காலி ஆயிரும். செஞ்சு முடிச்சதையுமே காலி ஆயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப வேற லெவல் டேஸ்ட்ல இருக்க போதுங்க. இது இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, அப்படியே ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இருக்குது. அடுத்ததா இதுல நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கலாங்க. இப்ப மைதா மாவு சேர்த்தாச்சுங்க, கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்தாச்சு. அடுத்ததா இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நம்ம இப்ப வரைக்கும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலங்க. இனியும் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். நமக்கு சிக்கன்ல இருக்கிற தண்ணியே அளவா இருக்கும். அப்புறம் தயிர், முட்டை இதெல்லாம் சேர்த்தங்காட்டி நமக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்திருக்க மாவெல்லாம் சிக்கன்ல எல்லா சிக்கன்லயுமே நல்லா படுற மாதிரி கலந்து விடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாதுங்க. அதே சமயத்துல இந்த ரெசிபியை செஞ்சு நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க எப்ப சிக்கன் எடுத்தீங்கனாலும் இதே மாதிரி தாங்க ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்ப அப்படியே கலந்து வச்சாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டுங்க. நம்ம இதை அப்படியே கூட எடுத்து பொரிச்சிடலாம். இருந்தாலும் ஊறும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அடுத்ததா ஒரு பேன்ல நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே ஒன்னொன்னா எடுத்து போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இத மாதிரி செஞ்சு நீங்க எது கூட வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்குங்க. நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம்னா கூட எவ்வளவு சாப்பிட்றோம் நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட் கிடைக்குங்க. இப்ப பாருங்க, அப்படியே ஒன்னொன்னா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 சைடும் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல அடுப்ப வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா திருப்பி போட்டு பொரிச்சிடலாங்க. இந்த ரெசிபியை விரும்பாத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிற மாதிரியே அப்படியே அதே மாதிரியே டேஸ்ட்ல இந்த சிக்கன் 65 இருக்குங்க. இது வீட்டுல செஞ்சதா இல்ல ஹோட்டல்ல வாங்கினதா அப்படின்னு நமக்கே சில சமயத்துல ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. நம்ம சிக்கன் எடுத்த கிரேவி, குழம்பு இது இப்படிதாங்க அடிக்கடி செய்வோம். இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும்.
இப்போ பாருங்க 2 சைடும் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. அப்படியே பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த சிக்கன் 65 உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இதை பார்த்தாலே வந்துட்டு அப்பா எப்படா நம்ம சாப்பிட்டு முடிப்போம் அந்த மாதிரி தோணுது. சாப்பிட்டு பார்த்தோம்னால அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. இது செய்யறதுக்கு நமக்கு அதிகமான டைம் தேவைப்படாதுங்க. குறைவான டைம்லேயே செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்குங்க. இப்போ பாருங்க, வாவ், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. இது செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான பொருட்களும் தேவைப்படாது. குறைவான செலவில் வந்துட்டு ஒரு செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாக இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச சிக்கன் 65 இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.